சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. வணக்கம் என் தமிழ் உறவுகளே, நாகம் பூஜை செய்த அதிசய திருத்தலத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நாகம் பூஜை செய்த அதிசய திருத்தலம் ராஜராஜ சோழனின் குலதெய்வம் உள்ள தலம். காலதோஷம் கலப்பிர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபடக்கூடிய தலம். ராஜராஜ சோழனின் பாட்டி செம்பியன் மாதேவி திருமணம் நடந்த இடம். தீராத நோயால் அவதிப்படுபவர்களுக்கு இங்கு வந்தால் தீர்வு கிடைக்கும். இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உடையார்குடியில இருக்குங்க. கோவிலுக்கு செல்வதற்கு பேருந்து வசதிகளும் உண்டு. கோவிலுக்கு செல்வதற்கான சரியான வழியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. கோவில் கிழக்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. நந்தி தரிசனம், கோபுரம் தரிசனம் பண்ணிட்டு உள்ள வந்ததும் கருவறை அர்த்த மண்டபத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம கோவிலை சுற்றியுள்ள திருச்சுற்று மண்டபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முற்கால சோழர் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நந்தியின் தலை மட்டும் இங்கே இருக்கு. படையெடுப்புகளின் காரணமாக கோவிலில் பல சிற்பங்கள் சிதைக்கப்பட்டிருந்தது. நந்தியின் சிற்பமும் சிதைக்கப்பட்டது. நந்தியின் தலைப்பகுதி மட்டுமே மிஞ்சியது. இந்த தலையை தென்புற திருச்சுற்று சுவரில் பதித்து வைத்துள்ளனர். இத்தலத்தில் சிவபெருமான் அனந்தீஸ்வரராகவும் பார்வதி தேவி சவுந்தரநாயகி அம்மனாகவும் நமக்கு அருள்பாலித்து வருகின்றனர். கோவிலின் தீர்த்தம் சூரிய தீர்த்தம், சந்திர புஷ்கரணி தீர்த்தம். இந்த கோவில்ல வரலாற்று சிறப்புமிக்க பல கல்வெட்டுக்களை நம்மளால பார்க்க முடியுதுங்க. குறிப்பா கர்ப்ப கிரகத்தை சுற்றி ஆதித்த கரிகாலன், அதாவது ராஜராஜ சோழனின் அண்ணன் கொலை செய்யப்பட்ட வரலாறு குறித்தும் கல்வெட்டுக்கள் இருக்கு. ராஜராஜ சோழனின் குலதெய்வமாக இந்த தலம் இருந்திருக்கு. ராஜராஜ சோழனின் பாட்டி செம்பியன் மாதேவிக்கு இந்த கோவில்ல தான் திருமணம் நடந்திருக்கு. அதற்கு காரணமாக நந்தா விளக்கு ஒன்றையும் கொடைய அளிச்சிருக்காங்க. இந்த விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெயை கொடுத்து வழிபட்டால் குலம் செழிக்கும் என்பது அந்த காலத்திலிருந்து நம்பப்பட்டு வருது. இங்க விநாயகரின் சிற்பம் சிறிய அளவுல அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. கருவறை கோஷ்டத்தில் விநாயகரின் சிற்பம் இருக்கு. இங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். கோஷ்ட சுவரிலும் விநாயகரின் சிற்பம் இருக்கு. விநாயகருக்கென தனி சன்னதியும் இருக்குங்க. அதையும் நம்ம கோவிலை சுற்றி வரும்போது பார்க்கலாம். இங்க தட்சிணாமூர்த்தி இருக்காரு. இங்க நம்ம தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கலாம். கல்வியின் அதிபதியான தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். நாகம் பூஜை செய்த திருத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவின் தொடக்கத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னன்னா, 8 நாகங்களாக இருக்கும் அட்ட நாகங்களில் ஒருவராக தான் அனந்தன் இருந்தாரு. தனக்கு ஏற்பட்ட தீராத குறையை தீர்ப்பதற்காக இந்த கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குறாரு. அதற்கு பின்பு அவருடைய அனைத்து குறைகளும் நிவர்த்தி ஆகுதுங்க. இப்போ நம்ம விநாயகர் சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்கு விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். அனந்தன் வழிபட்டதுனால தான் இங்குள்ள ஈஸ்வரர் அனந்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அதனை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த ஊருக்கு திருவந்தீஸ்வரம் எனவும் புராண பெயர் உள்ளது. அனந்தன் பூஜை செய்ததன் காரணமாக இங்குள்ள சோமஸ்கந்தரின் கையில் நாகம் இருக்கும். அதனால தான் இங்கு வந்து வழிபட்டால் நாகதோஷத்திற்கு நிவர்த்தி கிடைக்கும். இங்க லிங்கோத்பவர் இருக்காரு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் இங்கு நமக்கு காட்சி தருகின்றார், நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். சுந்தரபாண்டிய மன்னன் ஒருவர் தொழுநோயால் மிகவும் அவதிப்பட்டு வந்தார். இந்த தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி அனந்தீஸ்வரரை வணங்க அவருடைய நோய் குணமானது. அதனால தான் இங்கு வருபவர்களுக்கு தீராத நோயும் தீரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. படையெடுப்பில் சிதலமாகிய சிற்பங்களும் சிவலிங்கங்களும் இங்கு இருக்கு.
கெஜலட்சுமி அம்மையும் இங்க இருக்காங்க, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 8:30 மணி முதல் 12 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவிலை சுற்றியும் வரலாற்று சிறப்புமிக்க பல கல்வெட்டுக்களை நம்மளால பார்க்க முடியுதுங்க. ஆதித்த கரிகாலன் கொலை உண்ட வரலாறும் இங்க ரொம்பவே தெளிவா கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான திருவிழாக்கள்லாம் இந்த கோவிலில் கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், 10 நாட்கள் வைகாசி பிரம்மோற்சவம், ஆணி திருமஞ்சனம், 9 நாட்கள் நவராத்திரி திருவிழா, ஐப்பசி அன்னாபிஷேகம், கந்த சஷ்டி, கார்த்திகை தீர்த்தவாரி, மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம் போன்ற பல திருவிழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் மாதாந்திர பிரதோஷமும் இங்க ரொம்பவே விசேஷமா நடைபெறுது. இந்த கோவில்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலையும் நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. அதற்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. கோவில் மிகவும் அமைதியா அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க. இங்க ஒரு ஆழமான கிணறும் இருக்கு, பாருங்க. அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்ததும் இங்க சண்டிகேஸ்வரர் இருக்காரு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். தோஷ வழிபாடு இந்த கோவிலில் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அனந்தீஸ்வரருக்கும் அம்பாள் சவுந்தர நாயகிக்கும் அபிஷேகம் செய்து தீர்த்தம் இங்க பிரசாதமா வழங்கப்படுது. தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சுவாமி அம்பாளுக்கு புது வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம் செய்து நம் நேர்த்திக்கடனை செலுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உலோகங்களால் ஆன நாக வடிவிலான உருவங்களை காணிக்கையாக செலுத்தலாம். சிவன் சன்னதிக்கு அருகிலே சனி பகவானுக்கும் என தனி சன்னதியும் இருக்கு. அஷ்டமத்து சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் இருப்பவர்களும் இங்க வந்து அனந்தீஸ்வரரை வணங்கினால் தீர்வு கிடைக்கும். இத்தல மூலவர் அனந்தீஸ்வரர் இங்கு காட்சி தருகின்றார், நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.